இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், செயலுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. தாவீதோடு கூட தேவன் இருந்தார். எப்படி இருந்தார்? அப்பொழுது சாமுவேல் 13:13 சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். ஆமென். இது எப்படி புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது 3:2 யோவானில் அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்திலே வந்து ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனில் ஒருவனும் தன்னுடனே தேவனீராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும் பொழுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இயேசுவை அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால எப்படி அவர் கரையேறின பிறகு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின பிறகு ஜெபம் பண்ணின பொழுது புறாவின் ரூபத்திலே பரிசுத்த ஆவியானவர் மேலே இறங்கி வந்ததினாலே தேவன் அவரோடு இருந்தார். இவர் என் நேசகுமாரன் என்று சாட்சி கொடுத்ததை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3:16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி நாம் 1 கொரிந்தியர் 3:16-17 நம்ம வாசிக்கிறோம். நன்றாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட பிறகு நமக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்பதை அந்த வசனம் நிரூபிக்கிறது. அதனால் தேவன் நமக்குள்ளே, நான் சிங்கிளாக இல்லை, நான் நானாக இல்லை, ஆனால் எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், எனக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்கிறதுனால, தேவன் என்னோடு கூட இருக்கிறதுனால, தேவனுடைய ஆவியானவனை கண்காணிக்கிறதுனால நான் தேவனுக்கு பிரியமாய் என்னுடைய சரீரத்தை நான் கெடுத்து கொள்ளாதபடிக்கு நான் ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால் இதை இன்னும் தெளிவாய் நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 6:19 நம்ம வாசிக்கும் பொழுது, உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் தேவன் தங்கியிருக்கிறதுமான பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் ஆமென் தங்கியிருக்கிற பரிசுத்தாவிய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? நாம இல்லை என்பதை மறந்துவிடணும். ஏன்னா தேவனுடைய ஆவி எனக்குள்ள வாசமாக இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்த பிறகு தேவனுடைய ஆவியானவர் எப்பொழுதுமே என்னோடு கூட இருக்கிறார். இப்படி சொல்லலாம ஒரு காரியம், என்னோடு கூட ஒரு வாலிபன் வருகிறான். அந்த வாலிபனுக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது. ஆனால் என்னை கண்டவுடனே என்னிடத்தில் வரும்பொழுது அவன் எல்லா பழக்கத்தையும் சுற்றி வைத்துவிட்டு என்னோடு கூட பேசி கொண்டு வருகிறான். ஆனால் அவன் என்னை விட்டு கடந்து போகும் பொழுது அந்த காரியத்துக்கு அவன் அடிமையாகிறான். இது போல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் இந்த சரீரம் தேவனாலே பெற்றோம். எப்படி பெற்றோம்? யோவான் 1:12-13 நாம் 13-14 வாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால் நாம் உண்மையிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே உண்மையிலே விசுவாசத்தை வச்சு நம்ம இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்கிறோமா? உலக பிரகாரமான ஒரு மனுஷன் ஒருவனை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் அந்த மனுஷனை மறக்கவே முடியாது. அந்த மனுஷன் என்ன சொல்கிறானோ அத்தனையும் அவன் செய்வான். அதுதான் உண்மை உலக பிரகாரமாய். ஆனால் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், நான் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்யணும்னா அப்போ நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிடுகிறேன். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, அவர்கள் இரத்தத்தினாலே அல்ல, என்ன மாம்ச சித்தத்தினால் அல்ல, அவர்கள் புருஷ சித்தத்தினால் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். நான் தேவனாலே பிறந்திருக்கிறேன், உண்மையிலேயே அதை நான் உணரணும். ரெண்டாவது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலே நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்படி தான் ஆவியான ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் சாட்சியாக இருப்போம் என்று சொல்லி வாசிக்கிறோம். சரி, இந்த அபிஷேகத்தை குறித்து ஒரு இடத்துல பார்க்கிறோம். எபேசியர் 1:13 என சொல்கிறது, நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள்
என்று சொல்லி தெளிவாய் சொல்லுகிறது. இதை எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரையிலும் பார்த்தீங்கன்னா, பேதுரு பிரசங்கித்த பொழுது எல்லாருமே பரிசுத்த ஆவி பொழிந்தப்பட்டு அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று பாருங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ஞானஸ்தானத்தை விலக்கலாமா என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை வாசித்து பார்த்தால் தெரியும். ரெண்டாவது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலுக்கும் கீழ்ப்படிதலுக்கும். பரிசுத்த ஆமேன். ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கு நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோமா? கலாத்தியர் 3:26-27, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனத்தின்படி நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். இயேசு சொன்னாரே, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். பிதா சொல்லுகிறது தான் நான் செய்கிறேன். அப்போது கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற நான், கிறிஸ்துவின் ஆவி இருக்கிற நான், கிறிஸ்து சொன்ன வசனத்துக்கு கீழ்ப்படித்தக்கதாக நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.